கைஸ் இன்றைக்கி வந்து நம்ம உளுந்தங்களி எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் வந்து இவ்வளோ பவுல் அளவு உளுந்தங்களி எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம பேனில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா நீட்டாக மைல்டாக வறுக்கணும். அப்போ தான் அந்த ப்ரௌன் கலர் ஷேட் நமக்கு கிடைக்கும். அடுப்பை ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வைக்கணும். நெக்ஸ்ட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். அண்ட் இந்த உளுந்தில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். லெக் பெயின், பேக் பெயின், நம்ம போன்ஸு இதுக்கெல்லாம் ஈஸியாகவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம மசில்ஸை நீட்டாக சேர்க்க வைக்கும். ஸ்ட்ராங்கானதுன்னா அந்த உளுந்து. அண்ட் இதோட நான் வந்து பச்சரிசியும் ஒரு கைப்பிடி, சும்மா அந்த சின்ன கைப்பிடியில் ஒரு போட்டிருக்கேன். உளுந்தும் பச்சரிசியும் நான் இதில் தான் ஒன்றா சேர்த்து இது வரை நான் வந்து ஃபில் பண்ணிட்டேன். இது வந்து நல்லா ப்ரௌன் ஷேட்ஸாக வர நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். பச்சரிசிக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரா ரைஸ், அதுதான். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் வந்து நம்ம இதிலேருந்து இதை வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு நாய்ஸ் ஆயிடுச்சு, சாரி. அண்ட் இதை வந்து நம்ம பவுல்லேருந்து இதில் வந்து நம்ம ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டோம். வறுத்தோடனே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு சின்ன நாய்ஸு. அண்ட் இது வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கூல் டவுன் ஆக்கிட்டு அடுத்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. இப்போ கொஞ்சம் கூல் ஆனோடனே நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். இதை வந்து நான் வாஷ் பண்ணாமல் தான் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணாமல் ரெண்டுத்தையுமே போட்டுறணும். வாஷ் பண்ணாமல் பச்சரிசியும் போடணும், வாஷ் பண்ணாமல் இந்த உளுந்தும் போடணும். இந்த ஹீட் நமக்கு ஓகே. விறகடுப்பும் இருக்குது, இந்த அடுப்பும் இருக்குது. விறகடுக்கில் சமைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன செங்கல் 2 சைடும் வச்சு, இந்த லாஸ்ட் காம்பவுண்டில் செங்கல் வச்சு இந்த மாதிரி ஃபயர்லாம் அது அடுப்பில் சமைச்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டே தனி சுவையாக இருக்கும். நான் கேஸில் தான் பண்ணேன் இந்த உளுந்தங்களி எப்போவுமே உடம்புக்கு நல்லது. அண்ட் இது ஈஸியாகவும் முடிச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் நம்ம இந்த உளுந்தை எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டாச்சு இந்த உளுந்தை. அண்ட் இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இப்படி காமிக்கிறதுக்குள்ளே பிளெண்ட் ஆகிட்டு வந்துடலாம். அண்ட் இதை வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இருங்க, இதை ஓப்பன் பண்ணிடுங்க. பவுட்ரு மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடணும். இப்படி பவுட்ரு மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வாய்ஸ் சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம்.